ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, மங்களகரமான இந்த நல்ல நாள்லையே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயம்தான்றதை நீ புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் துன்ப துயரத்தை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளாக உன் மனசில் இருக்க கவலைகளையும் அடுத்த கஷ்டங்களையும் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருந்தியே, அதனால் உனக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? உன் கஷ்டங்களை எல்லாம் அடுத்தவங்ககிட்ட நீ என்னதான் விளம்பரப்படுத்தினாலும் எவ்வளவுதான் வருத்தப்பட்டு சொன்னாலும் உனக்காக அதை யாரும் வாங்கிக்க போகிறதில்ல. வேணும்னா உனக்கு ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் உன்கிட்ட பல வேலைகளை பல விளையாட்டுகளை பல மாயங்களை செய்வாங்க. உன்னை எப்படி அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலான்னு யோசிப்பாங்களே தவிர உன் கவலைகளை போக்கவும் உனக்கு நல்லதை செய்யவும் யாரும் இங்கே வழிகாட்ட போகிறதில்ல. அதனால் நீ யாரையும் எதிர்பார்க்காத. கவலைகளை தீர்த்து உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கணுன்ற நோக்கோடு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். சாதாரண முள்ளை நீ பார்த்துருப்ப, ஆனால் அந்த முள்ளுக்கே ஒரு திறமை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ சாதாரண குப்பைகளை காலில் மிதித்து கடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் முள்ளை மிதிச்சின்னா அந்த முள்ளை நீ குனிஞ்சு கையில் எடுக்கிற வரைக்கும் அந்த முள் உன் காலை விட்டு விலகி போகாது. நீயும் அந்த முள்ளாக இரு. முள் எப்படி காலால் மிதித்தவனை அவனே குனிஞ்சு கையால் எடுக்கும்படி செய்தோம், அதே போல் உன்னை அலட்சியமாக நினச்சி மிதித்து தூக்கி போட நினச்சவங்களை எல்லாம் அவர்களே குனிஞ்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை நீ உருவாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக வாழ்ந்து வளரணும். உண்மைங்கிறது எப்போதும் சூரியனை போல தான். மேகம் வரும்போது மழை பெய்யும் போது கொஞ்ச நேரத்துக்கு சூரியன் மறைஞ்சாலும் மறுபடியும் அது வெளியே வந்துடும், இந்த உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுத்துரும். அதே போல தான் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உன்னை இந்த உலகம் இப்போது புரிஞ்சுக்காம இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும்படி நான் செய்வேனேன் செல்லமே. கள்ளங்கபடம் இல்லாத உன் நல்ல மனசுக்காகவே நான் உன்னை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி காட்ட போகிறேன். நீ சம்பாதிச்ச பணம்லாம் எப்படியாவது ஒரு கட்டத்தில் உன்னை விட்டு விலகி போக தான் செய்யும். ஆனால் இருக்கும்போதே அதை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக பயன்படுத்து. வேலை செய்கிற இடத்துல மனுஷன் உண்மையாக நேர்மையாக இருந்தானா அவன் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கிறானோ இல்லையோ, நிறைய பேரோட பகையை சம்பாதிச்சுக்க வேண்டியதாயிரும். சரியாக வேலை செய்யாமல் வேலை செய்கிற இடத்துல ஏமாத்துறவன்லாம் நல்லா வேலை செய்கிறவன ஒரு பகையாளியா எதிரியாகத்தானே நினைப்பாங்க. அப்படி உன்னை பகையாளியா எதிரியாக நினைக்கும் மனிதர்களை நீ கண்டுகொள்ளாமல் உன் கடமையில் கண்ணும் கருத்துமா கவனமாக செயல்படு. அதே நேரத்தில் உன்னை எதிரியாக நினைக்கிறவன் உன்னை தள்ளி விட்டுறாத அளவுக்கும் நீ கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழணும்னா நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதாது, சில தந்திரங்களையும் கற்றுக்கிட்டு அடுத்தவங்க விரிக்கிற வலையில் விழுகாமல் உன்னை நீயே காப்பாற்றிக்க தயாராக இரு. என் அன்பு பிள்ளையான உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறத விட எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. முன்னெல்லாம் மனிதர்கள் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வீடுன்னா அதில் மின்சார சாதனம்னா ஒரு பல்பும் ஒரு ஃபேனும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 1008 சாதனைகள் ஒரு அறைக்குள்ளேயே நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க. அது இதுன்னு ஏகப்பட்ட வசதிகளை வச்சுக்கிட்டீங்களே தவிர வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை தானே. அடிப்படை வசதி இல்லாமல் எத்தனையோ பேர் வீட்டில் ஒரு பல்பு லைட்டு கூட இல்லாமல் வாழ்ந்தவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி எவ்வளவோ வசதிகளை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு புலம்பக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் கவலையோடு வாழக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிட்டீங்க. அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாதவர்கள் நிம்மதியாக தூங்கினதை போல இன்றைக்கி உங்களால் தூங்க முடியலை தானே. வேலைன்னு ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தலைவலியையும் டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு வாழ்க்கையை ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. எல்லாத்தைக்காகவும் ஓடி ஓடி எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக எது முக்கியம் எது தேவையற்றதுன்னு பிரித்து பார்க்கவும் பகுத்தறிஞ்சுக்கவும் தேவையானதை மட்டும் நோக்கி தேடி ஓடவும் கற்றுக்கோ. உன் பார்வை நல்லதாக இருக்கும்போது நீ பார்க்குற கண்ணோட்டம் சரியாக இருக்கும்போது இந்த உலகம் அழகாகவே தெரியும். உன் வார்த்தைகளை நல்லதாக தேவைக்கு மட்டும் நீ பயன்படுத்து. வசதியாக மாறிவிட்ட இந்த உலகத்தில் உனக்கான வசதிகளை பெருக்கிக் கொள்வதை நான் தப்புன்னு சொல்லலை. காலம் எவ்வளவோ தொழில்நுட்பத்தின் காரணமாக மாறிடுச்சு. தொழில்நுட்பமே உன் வாழ்க்கையை மாற்றிருச்சு. ஆனால் அதுக்காக மனுஷனுக்கு அடிப்படை தேவையான
நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இழந்துவிடக் கூடாதல்லவா? வாழ்க்கைக்கு மாற்றம் வேணும், அறிவியல் வேணும், புது தொழில்நுட்பம் வேணும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி, வசதியை தாண்டி உனக்கான வாழ்க்கைக்கான சந்தோஷம் முக்கியன்றதை நீ மறந்துடாத. நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை நீ சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு தான் இந்த முருகன் சொல்கிறேன். நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை உனக்கு தினமும் கஷ்டங்களை கொடுக்கறது எனக்கு தெரியும். நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக தக்க வைக்கிறேன். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை என் செல்லமே. வெறும் காரணத்தை மட்டுமே நீ சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதில்லை. வாழ்க்கைக்கு என்ன தேவை, நீ என்ன செய்யணுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக செய்ய பழகு. மலை பெருசாக இருக்கே, இதில் எப்படி ஏற போகிறோன்னு மலைச்சு போக வேண்டாம். மலை மீது ஏற தொடங்கிட்டீன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உன் காலுக்கு கீழே வர ஆரம்பிச்சிடும். நீ மலையின் உச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருவ. எதையோ தேடி ஓடுற இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கணும். நீ நினைக்கிறது உனக்கு கிடைச்சாலும் அது நிரந்தரமாக தங்க போகிறதில்ல. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கேன், அது கூட இப்படியே உன் வாழ்க்கையில் தங்கிடாது. உனக்கு எது பிடிக்குமோ, எது நிரந்தரமோ அதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுக்குறேன். உன் வாழ்க்கை மாறும், உனக்கான சந்தோஷம் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு ஓட தயாராகு. ஏமாற்றம் உனக்கு புதுசல்ல, ஆனால் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதுசாக இருக்குது. சில மனிதர்கள் அன்பை காட்டி ஏமாத்துறாங்க, சில மனிதர்கள் பாசமாக பேசி ஏமாத்துறாங்க, சில மனிதர்கள் உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ ஏமாந்துக்கிட்டே இருக்க போகிற? இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களிலும் உன்னை சுற்றி இருக்க மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு. உண்மையான முகங்களை ரசிக்காத இந்த மனிதர்கள் போலியான முகமூடிகளையும் பொய்யான மனிதர்களையும் தான் ரசிக்கிறாங்க. நீ எப்போதும் பொய்யான முகமூடி போட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சி மற்றவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக போலியாக நடிக்க வேண்டாம். நேர்மையாக இரு. உண்மையாக உனக்கு பிடிச்ச விதத்தில் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இரு. தேவைக்கு மேலே பணமும் திறமைக்கு மேலே புகழும் உழைப்புக்கு மேலே பதவியும் கிடச்சிட்டா வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீ சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன்றதுக்காகவே சில விஷயங்களை உனக்கு அளவோடு கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் உனக்கு நிறைவான நிம்மதியான ராஜ வாழ்க்கை உனக்கு கொடுக்க தான் போகிறேன். இந்த உலகத்தில் யாரும் பிறக்கும்போது கெட்டவங்களாக பிறக்கலை, வாழும்போதும் சுயநலவாதிகளாக வாழணும்னு ஆசைப்படலை. நேரமும் காலமும் சூழ்நிலையும் தான் எல்லாரையும் மாற்றிடுது. தேவைக்காக உன்னை தேடி வர்றவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் தேவை முடிஞ்ச பிறகு அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகிறவங்களா இருக்கலாம். யார் உன்னை நோக்கி வந்தாலும் விலகி போனாலும் அதை பெருசாக நினச்சிக்காதே என் செல்லமே. யார் வந்தாலும் போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ தயாராகு. வாழ்க்கைங்கிறது ஒரு சீட்டாட்டம் போல தான். சீட்டாட்டத்தில் குலுக்கி போடும்போது யாருக்கு என்ன சீட்டு வரங்கிறது அவங்க தலைவிதிப்படி தான் வரும். அந்த சீட்டில் அதை எப்படி சேர்க்குறதுங்கிறத பொறுத்து தான் உன் புத்திசாலித்தனம் இருக்குது. 3 சீட்டும் வெவ்வேறாக இருக்கும்போது அந்த 3ல் எதை சேர்க்கலாம் எதை விட்டுடணுங்கிறத நீ முடிவெடுத்து அந்த ஆட்டத்தை எப்படி ஆடுவதுங்கிறதுல தானே உன் திறமை இருக்குது. புரியுதா? வாழ்க்கை நீ எதை எப்படி செய்யணும்னு யோசிச்சு உன் புத்திசாலித்தனத்தையும் திறமையும் பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பணத்தை நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சி பணத்து பின்னாலேயே ஓடிக்கிட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் மனிதன் ஆரோக்கியத்தை தியாகம் செய்வீங்க. அப்புறம் உடம்பு கெட்டு போச்சு, நோய் நொடிகள் வந்துருச்சுன்னு அந்த இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய பணத்தை தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதில் என்னத்தை தான் நீ கடைசியில் சேர்த்து வச்சேன்னு யோசிச்சுப்பாரு. பணத்தை சம்பாதிச்சேன், அப்புறம் ஆரோக்கியத்தை சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவு செஞ்சுட்டேன். கடைசியில் உன் கைகளில் என்ன தான் இருக்கும்? ஒன்றுமே இல்லாததுக்காகவா இவ்வளோ ஓடி கஷ்டப்படணும்? எது தேவை, எது தேவையில்லாதது? மனித வாழ்க்கைக்கு அவசியமான பணத்தையும் சரி ஆரோக்கியத்தையும் சரி ரெண்டுமே சரியாக சமநிலையாக வச்சுக்க கற்றுக்கோ. உன் உடம்ப நீ நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டீன்னா உன் உடம்பு நல்லா இருக்கும், உன் மனசும் அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும். உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதே. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாகவே நடக்கும். வாழ்க்கையை நம்ம பிறந்துட்டோம் வாழணும்னு கடமைக்கு வாழாதே. இனி ஒரு முறை பிறக்க போவதில்லை,
பிறந்த இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தணுன்ற நம்பிக்கையோட நீ வாழணும். வாழ்க்கை ஒரு முறையாக இருக்கலாம், ஆனால் நீ பிறந்த இந்த வாழ்க்கையில் வரலாறு படைக்காமல் இருக்கக்கூடாது. நீ பிறந்ததையும் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கையையும் பல தலைமுறை பேசும்படி சரியாக வாழ்ந்துடு என் செல்லமே. நீ எதை சாதிக்க ஆசைப்பட்டாலும் நிதானத்தோடு இருக்க கற்றுக்கோ. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது. எப்போதும் யாரிடமும் கோபப்படாமல் அமைதியாக உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சு பழகு. மன உளைச்சல் எதனால உனக்கு வருதுன்னா, உன் வாழ்க்கையில் நீ உனக்காக யோசிச்சதை விட மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதாலேயே அதிக மன அழுத்தத்துக்கும் உளைச்சலுக்கும் ஆளாகிறாய். இனிமேலாவது உனக்காக யோசி. நீ செய்ய வேண்டிய செயல்களை யோசி. அந்த செயலை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு யோசிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நோக்கி நீ முன்னேறும் போது இந்த அப்பன் முருகன் நானே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். யாருக்கு எப்போது என்ன நடக்கும்னு இங்கே யாருக்கும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நீ வாழும் வரைக்கும் யார் மீதும் வன்மம் கொள்ளாமல் யாரைக்கும் தீங்கு செய்யாமல் அன்பை மட்டும் விதைச்சிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் திறமைகளை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ என்னவோ அடுத்தவங்கக்கிட்ட போராடுற, அடுத்தவங்க கூட போட்டி போட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற. ஆனால் உண்மையிலேயே அடுத்தவங்க கூட நீ போட்டி போடல, உன் மனசோட தான் போட்டி போட்டு போராடிக்கிட்டு இருக்க. உன் மனசு தானே உனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களையெல்லாம் உருவாக்குது. அவங்க கூட போட்டி போடு, இவங்க கூட சண்டை போடு, அவங்கள எதிர்த்து போராடி ஜெயிக்கணும்னு. உன் மனசோட நீ போராடியது போதும். இனிமேலாவது உனக்கு போட்டியாக யாரையும் நினைக்காதே. யார் மீதும் பொறாமை கொள்ளவும் யார் வாழ்க்கையை பார்த்து நீ வியந்து நிற்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ சரியா சிறப்பாக வாழணும்னு முடிவெடுக்க பழகு. உனக்கு பொறுப்பான நல்ல வேலைகளை சிறப்பாக செய்ய வைக்க நான் இருக்கும்போது நீ பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. உண்மையிலேயே பொறுப்பாக இருக்கிறத விட பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். உன் பொறுமைக்கு ஏற்ற பொக்கிஷத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்வேன். எதை கொண்டும் நிரப்ப முடியாத எந்த விஷயத்திலும் உனக்கு நிறைவேற்றாத பல ஆசைகளை உனக்குள்ளே வச்சிருக்கும்போது ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டன்னு உனக்கு நிறைவேற்றி கொடுத்தா உடனே இன்னொரு விஷயத்துக்கு ஆசைப்படுற. இப்படி உன் ஆசைகள் ஒரு தொடர்கதையாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது நீ எப்போது அதுக்கு ஒரு எல்லையை வைத்து கொள்ளப் போகிறாய்? ஆசைகளுக்கு அளவு இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காம எது அவசியம் எது அனாவசியன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராயிக்கோ என் செல்லமே.